Hi everyone. So in the video எதுக்குன்னா எங்கள் அண்ணாக்கு கல்யாணம் first of all and welcome. Probably you will watch it later, but anyway. So welcome to my brother's wedding also. எங்கள் அண்ணா கல்யாணம் ஃபஸ்ட்டு வருது. நான் ரொம்ப 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 நாளாக ப்ரே பண்ணிட்டு இருந்தது. அவங்க லவ் பண்ணாங்க, அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். எல்லாத்துக்கும் காரணம் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன் எங்கள் அண்ணா ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகணும்னு. பிகாஸ் ஐ வாண்டட் டு இன்வால்வ் இன் அ வெட்டிங். என் வெட்டிங் இல்லை, என் வெட்டிங் நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் நினைக்கிறேன். நான் வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஐ வாண்ட் டு டூ இட் ஆல் அந்த மாதிரி பர்சன் நான். அண்ட் இந்த ஆஹா கல்யாணம் மூவி வந்துச்சுல, அதுலேருந்து எனக்கு இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப பிடிக்கும். பண்ணதே இல்லை, ஜஸ்ட்டு அந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ அண்ணா கல்யாணம் வந்து எனக்கு ஒரு ட்ரையல் மாதிரி. சாரி பிரதர். ஸோ அதனால அண்ணா கல்யாணத்துக்கு என்னால் என்ன முடியுமோ, லைக் கான்ட்ரிபியூஷன் ஃபினான்ஷியலாக இல்லை, அது கொஞ்சம் கஷ்டம். மீதி என்னால் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ அதுதான் நான் பண்ண போகிறேன். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் எபிசோட் பிகமிங் அன் இன்விடேஷன் டிசைனர். குட்டி பேக்ரவுண்ட். நான் நினச்சேன் பிரிண்டிங் ப்ரெஸ் போனால் அவங்க 10 டிசைன் காட்டுவாங்க, அதில் எல்லாம் சூஸ் பண்ணலாம். திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் பிரிண்ட் பண்ணோன்னு டிசைன் எங்கன்னு கேட்டாங்க. நெக்ஸ்ட் வீக்குள்ளே பிரிண்ட் பண்ணி ஆக்சுவலாக கோவிலுக்கு தூக்கிட்டு போகணும், டிசைன் எங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதனால் 2 டேஸில் நான் பண்ணணும்னு ட்ரை பண்ண இன்விடேஷன் தான் இது. பட் இந்த இன்விடேஷனில் ஆக்சுவலாக நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், நிறைய நாட் நைஸாக இருக்கலாம், உங்களுக்கு தோணலாம். பட் இதில் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட் என்னென்னா, இந்த இன்விடேஷனில் எவ்ரி எலமெண்ட், லைக் எவ்ரி சின்ன எலமெண்ட் ஆர் எவ்ரி சின்ன கலர் சூஸிங், அது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரோடைய சஜஷனாக இருக்கும். லைக் யாரோடனா அப்பா அம்மா தான். ஸோ எங்கள் அப்பா அம்மா இப்படி வேணும் அப்படி வேணும், ஸோ அவங்க பார்த்து சொன்னது தான் இது எல்லாமே இந்த இன்விடேஷன். எங்கள் அண்ணா அவ்வளோ இன்வால்வ் ஆகலை, அதிசயமாக இல்லை, ரொம்ப யூஸ்வலாக தான். எங்கள் அண்ணா இன்வால்வ் ஆகலை மோஸ்ட்லி. பட் நாங்கள் பார்த்து லைக் எவ்ரி வேர்ட் லைக் எல்லாம் சூஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே இட் ஹேஸ் அவர் கான்ட்ரிபியூஷன். லைக் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஐ லைக் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நான் ஒரு டிசைனர்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சும்மா கேன்வாவில் என்னோடய யோகா கிளாஸ்க்காக ஆட் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பண்ணது கிடையாது. கம்ப்யூட்டர் குரூப் கூட இருக்குல்ல. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் திங், இது வந்து ஜஸ்ட் டெம்ப்ளேட் வச்சு காப்பி பண்ணி ஜஸ்ட் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணல. எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணோம். ஐ மீன் டெம்ப்ளேட் பார்த்தேன், நிறைய டெம்ப்ளேட் பார்த்தேன், அதுலேருந்து வேர்ட்ஸ்லாம் பிக்கப் பண்ணோம். பட் எடிட் பண்ணல எதையுமே, அவ்வளோதான். எவ்ரி திங் இஸ் மேட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு நிறையா, பட் எல்லாமே நான் தான் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நாங்கள் நிறைய டிசைன்ஸ் பார்த்தோம். எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து ஃபோட்டோ வச்சு போடணும்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஃபோட்டோவை யாராவது கிழிச்சு போட்டுருவாங்க, எதுக்கு பம்பு, சென்டிமெண்ட்லாம் நல்லா இருக்காது அப்படின்ட்டாங்க. அம்மா வந்து பூ வேணும் அப்படி கேட்டாங்க. ஸோ பூ வச்சு ஒரு இன்விடேஷன் பண்ணோம். ஆனால் அது ரொம்ப ஏதோ பிளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பேக்ரவுண்டுக்கு எங்கள் அப்பா கிட்ட என்ன கலர் வேணும்னு கேட்டேன். என்ன கலரில் இன்விடேஷன் கொடுக்க போகிறோம்? லைக் பச்சை தான் வேணும். எங்கள் அப்பா வந்து க்ரீன் ஸ்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பச்சை கலரில் தான் இன்விடேஷன் வேணும்னு சொல்லிட்டாங்க. பச்சை கலரில் இன்விடேஷன் எனக்கு பிடிக்கல. ஐ மீன் ஐ லைக் டார்க் க்ரீனில் கோல்ட் லெட்டர்ஸ் போட்டுருந்தா சூப்பராக இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா. இந்த க்ரீன் வைக்கலான்னு சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு பிள்ளையார்னா ரொம்ப பிடிக்கும், எதுலனாலும் ஒரு பிள்ளையார் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பிள்ளையார்லாம் வச்சுருவோம். எங்கள் அம்மா கேட்ட மாதிரி பூ எல்லாம் சைடில் போட்டாச்சு. கோல்டு வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைக் இந்த க்ரீனுக்கு கோல்டு செட் ஆகுதுன்னு தோணுச்சு. ஸோ கோல்டு கலர் ஃப்ரேம் எல்லாம் போட்டோம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு டார்க்காக வேணாமா, லைட்டாக தான் வேணுமா. லைட் பண்ணுமா அப்படின்னாங்க. லைட் பண்ணால் இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி லைட்டு. ஓகேயா, இதில் இந்த பேலட் யூஸ் பண்ணேன், அதனால் இங்கே இருக்குது. இந்த க்ரீனில், இந்த லைட் க்ரீனில் டார்க் க்ரீன் லெட்டர்ஸ் வேணுமா. ஸோ ரொம்ப க்ரீனாக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் இன்னொரு மோசமான டெம்ப்ளேட், ஐ மீன் லைக் நாட் ஸோ அட்ராக்டிவ் டெம்ப்ளேட் வச்சு லைட் க்ரீனில் டார்க் க்ரீன் லெட்டர்ஸ் போட்டு காட்டி, அப்போ அது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா வந்து சரி கலரை மாற்றிடுவோம் அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னா. நெக்ஸ்ட் கலர் சஜஷன், எங்கள் அப்பாவுக்கு என்னன்னு தெரியல, பிங்க்னு ரொம்ப பிடிக்கும். ஐபேட் பிங்க்கு, இதோட கேஸ் பிங்க்கு, எல்லாமே சோசன் பை மை டேட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் டிசைட் பண்ணிடுன்ட்டாங்க. பிங்க்கில் வந்து ஐ ஆல்சோ டென்ட் ஹாவ் எனி அப்ஜெக்ஷன். சரி ஓகே, பிங்க் போடலான்னு க்ரியேட் பண்ணது தான் நெக்ஸ்ட்டு. ஜஸ்ட் கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம். கார்ட்டூன் வச்சுக்கலாம் சும்மா. ஆக்சுவலாக எனக்கு அவங்களே கார்ட்டூன் பண்ணணும்னு ஆசை. பட் நான் ட்ரை பண்ண ஆர்ட்லாம் ஒழுங்காக வரல, அதில் கொஞ்சம் கஷ்டம் போல். கஷ்டம் மீன்ஸ் டேலண்ட் வேணும்.
அது நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ஆல்ரெடி இருந்த கார்ட்டூன்ஸே எடுத்து போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் ப்ரோ மாடல்ஸ். பேலாம் பண்ணல, 30 days ஃப்ரீ ட்ரையல் தான். சவுத் இந்தியன் சர்ச் பண்ணேன் அப்படின்னு, அப்புறம் சவுத் இந்தியன் வெட்டிங் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த கார்ட்டூன் எடுத்தது. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, கையிலலாம் ஹார்ட்லாம் வாங்கிது. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ரிசப்ஷனுக்கும் அதே மாதிரி நாங்கள் பார்த்து பிளாக் ட்ரெஸ் இருக்கக்கூடாது, பொண்ணுக்கு ஒயிட் ட்ரெஸ் இருக்கக்கூடாது, எல்லாம் பார்த்து இது நெக்ஸ்ட் பேஜ். பட் என்னவோ எனக்கு இந்த ஃப்ரேமும் பிடிக்கல. இந்த கோல்டு கலர் ஃப்ரேம் வேணும்னு எனக்கு ஆசை. பட் அந்த ஒரு மாதிரி ஏதோ க்ராஸாக இருக்குது தான், என்னவோ எனக்கு சரியாக படலை. ஸோ இன்னொரு டிசைன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு லைட் க்ரீனில் பிங்க்கில் கோல்ட் ஃப்ரேமோட இந்த மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். இதுவும் எனக்கு ஏதோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரி இருந்துச்சு. வேர்டிங்ஸ் அண்ட் ஆல் ஃபைன், இதெல்லாம் வேறு எங்கேருந்தோ காப்பி பண்ணது, இந்த லைக் இந்த செட்டு எல்லாமே. ஆனால் எனக்கு இந்த கோல்டு இன்க்ளூட் பண்ணணும்னு எனக்கு கம்பல்சரியாக ஒன்று வச்சுருந்தேன். ஆனால் இந்த ஃப்ரேம் ஏதோ ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி, இதில் ஏதோ அன்ஃபினிஷ்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக என் பேர் போடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்போயோ என் கல்யாணத்தில் எப்படியும் எங்கள் அண்ணா பேர் இருக்கும், அப்போது அண்ணா கல்யாணத்தில் என் பேர் இருக்கணும்ல. ஸோ என் பேர் போட்டேன். இது பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிங்க்கில் எங்கள் அப்பா அகைன் பிங்க் லெட்டர்ஸ் தான் வேணும். பிளாக்காக ஏதோ இல்லை ப்ளூ போட்டிருந்தேன். அது கொஞ்சம் பிளாக் மாதிரி தெரியுது, பிளாக்லாம் இருக்கக்கூடாது சென்டிமெண்ட்லாம் சொல்லிட்டு டார்க் பிங்க்லேயே போட்டுட்டோம். விநாயகரும் வந்து பளிச்சுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து மங்களகரமாக மஞ்சள் போடுனாங்க. அந்த மஞ்சள் அவ்வளோ எடுக்கலை. சரி சந்தனமாவது வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டல் கலரில் கொடுத்துட்டோம். இங்கே வந்து எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இட் ஷுட் பி லைக் லெட்டர். நான் வந்து லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் லெட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே ஸ்பேஸ் விட்டுரு, இங்கே நான் ஹேண்டில் எழுதிக்கல, ஹேண்ட் ரைட்டன் லெட்டர்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இங்கே நான் பேர் மட்டும் நான் தனித்தனியாக நான் எழுதிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் அகைன் பின்னாடி இருந்து பார்க்க மேபி தெரியாமல் போயிடலாம் பிங்க்கில் எழுதுறதுக்கு. ஸோ அதே சாம்பிள் கொடுத்துருன்ட்டாங்க. ஸோ இதெல்லாம் மேபி லைக் ஃப்ரம் அன் அவுட் சைடர் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இல்லை இம்பர்ஃபெக்டாக இருக்குது அப்படி தோணலாம். பட் இதில் ஒரு டச் இருக்குது, ஒரு பர்சனல் டச். அப்புறம் இந்த டிசைன், இது என்ன டிசைன் எனக்கு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பார்டர் சொல்லலை, இந்த பெட்டல்ஸ் வித் கோல்டு ஃபாயில் மாதிரி இது என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை ஆக்சுவலாக இந்த பக்கம் மட்டும்தான் பார்டர் வச்சுருந்தேன். எங்கள் அப்பா வந்து இது நல்லா இல்லைம்மா, எல்லா பக்கமும் போடுமா அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லா பக்கமும் போட்டாச்சு. கீழே எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஃப்ளவர்ஸ். ஸோ எல்லா பக்கமும் எல்லாரோட ஆசைக்கு இணங்க எதோ இருக்குது. எங்கள் அண்ணா எதுவுமே கேட்கல. ஸோ எங்கள் அண்ணாக்காக எதுவும் பண்ணல. அகைன் இது ஸ்டில் எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்படி தான் இருக்கணும். ஸ்டில் எனக்கு இன்னும் ஏதாவது ஒரு டச் கொடுக்கலாம் இன்னும் நம்ம ஸ்டைலில் அப்படி சொல்லிட்டு. எனக்கு மார்பிள்னால் பிடிக்கும். அகைன் சும்மா ஜஸ்ட் பேக்ரவுண்டுக்கு இல்லை ஃபோன் கேஸ்க்கு அந்த மாதிரி போடணும்னு எனக்கு ஆசை. ஸோ ஏதோ ஒரு மார்பிள் காப்பி பண்ணி அகைன் இந்த மாதிரி போட்டுட்டேன். மார்பிள் மாதிரி போட்டுட்டு டிரான்ஸ்பரன்சி மட்டும் குறைச்சி வச்சுட்டேன். இப்போ ஏதோ இது லைக் ரொம்ப ரொம்ப கசகசனும் இல்லை. ஆக்சுவலி டெக்ஸ்ட் கொஞ்சம் நிறையா தான், பட் இதை எதுவுமே ரிமூவ் பண்ண முடியாது. எல்லாம் அப்பா அம்மா பேர் மட்டும்தான். இதுவே ஆக்சுவலாக குவாலிஃபிகேஷன்லாம் போட்டு ரிமூவ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் குட்டியாகிருக்கோம். டெக்ஸ்ட் கொஞ்சம் நிறையா, பட் இதுக்கு மற்ற டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப கசகசனும் வரக்கூடாது. ஸ்டில் இட் ஷுட் பி ஃபில்லிங். இது வந்து அந்த மாதிரி நான் நினச்ச மாதிரியே கொஞ்சம் பர்ஃபெக்டாக டெக்ஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். பட் வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இன்வைட்டிங் யூன்னு தான் இருக்குது. ஸோ இது ரெடி பண்ணிட்டோம். செகண்ட் பேஜில் அகைன் எங்கள் அப்பாவோட டச் என்னென்னா எங்கேயாவது தமிழ் சென்டென்சஸ் ஆட் பண்ணுறது. ஸோ இது எங்கேருந்தோ திடீர்னு ஐடியா வந்துச்சு, இதை ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஆட் பண்ணியாச்சு. செகண்ட் பேஜில் ஆக்சுவலி ரொம்ப பிளாங்காக இருந்துச்சு. ரிசப்ஷன் மட்டும்தான் போடுற மாதிரி இருந்துச்சு. என்ன போடுறதுன்னு தெரியாதனால நான் இதை வந்து ஐ திங்க் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தேன். யூ ஆர் நாட் ஜஸ்ட் இன்வைட்டட், யூ ஆர் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் வந்து சரி ஓகே கொஞ்சம் ஐஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஏதோ இருக்குது அழகா. அண்ட் இதில் ஒரு QR கோட் இருக்குது. இது இன்னொரு ஐடியா அப்படி இருந்துச்சுன்னா, எங்கள் அண்ணா வந்து எங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்ட் அவங்க வெட்டிங் கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் ஜஸ்ட் சேவ் த டேட்டுன்னு இருக்கும், அவங்க ஃபோட்டோ பேக்ரவுண்டில் இருக்கும். பேக் சைடில் வெறும் QR கோட் இருக்கும். அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணால் வெட்டிங் இன்வைட் வெப்சைட் வர மாதிரி. எனக்கு பார்த்துட்டு ஓகே, எனக்கு ஆக்சுவலாக வெப்சைட் மாதிரி பில்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் அது மறந்துட்டேன். இது பார்த்தோன்னே வெப்சைட் பில்ட் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ண பார்த்தா எல்லாருமே ஃப்ரீயாக பண்ணலாம் கேன்வாவில் இருந்துச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஜாப் வெப்சைட் டிசைன் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் பார்த்துருக்கேன். அதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு பிரைடு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் க்ரூம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் மோஸ்ட்லி லவ் மேரேஜாக தான் இருக்கும். இவங்க தான் இப்படி ஜாலியாக பண்ணுவாங்க.
நான் பார்த்த வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் லைக் ஒன்றா வராங்க அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ வெப்சைட்டுக்கு நான் வந்து இன்ஸ்பிரேஷன்லாம் எதுவுமே பார்க்கல. ஏதோ எங்கேயோ பார்த்து ஞாபகத்தை வச்சு ஜஸ்ட்டு சும்மா டைப் பண்ணேன். இது ப்ளஸ் இது 2 ஸ்டேஜ் வெட்டிங், இதை வச்சு நிறைய பண்ணலாம் அப்படின்னு எனக்கு முன்னாடிலேருந்து ஐடியா. பட் 2 days தான் எனக்கு டைம் வந்துச்சு. அதனால 2 daysக்குள்ளே கொஞ்சம் யோசிச்சு சரி 2 ஸ்டேஜ் வெட்டிங்னு ஆரம்பிப்போம் அப்படி சொல்லிட்டு வெப்சைட் காட்டுறேன். ஸோ 2 ஸ்டேஜ் வெட்டிங்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நாங்கள் ப்ரைடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ப்ரைடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ சம்திங் ஷுட் ஆக்சுவலி ரைமிங்காக வரும்னு யோசிச்சேன். சரி ஓகே ஃபர்ஸ்ட் லெட்டராச்சும் ஈக்குவலாக இருக்கட்டுமே, லைக் சேமாக இருக்கட்டுமே. பெலாகவி பிரைட், பெல்காம் பிரைட்னு போட்டிருந்தோம். அவங்க வந்து பெலாகவின்னு மாற்றின்னு சொன்னாங்க. ஸோ பெலாகவி பிரைட். ஆக்சுவலி ஐ வாண்டட் டு டெல் சம்திங். ஆக்சுவலாக இது மேலே வரும் ஐ திங்க் மாற்றிடுறதுவே. அவங்கள பற்றி ஏதாவது சொல்லணும், இவங்கள பற்றி ஏதாவது சொல்லணும். அவங்க சொல்கிறத வச்சே நம்ம வந்து ஓகே இவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்ட கேட்டேன் உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க எதுவும் சொல்லலை. ஸோ நானே க்ரியேட் பண்ணேன் இது. ஆக்சுவலாக அவங்களுக்கு லாங் ரைட் பிடிக்கும், குக்கிங்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நானே ஆட் பண்ணிட்டேன். இட் ஷுட் லுக் லைக் தே ஆர் மேட் ஃபார் ஈச் அதர், தே ஆர் ஆக்சுவலி மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அவங்களுக்கு தமிழ் தெரியாது அவ்வளோவா. ஸோ அதுதான் கான்செப்ட். அண்ட் இது மேலே வந்துடும் பயப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு மதுரை மாப்பிள்ளை வரனால வேறு எதுவும் இல்லை. லவ்ஸ் டிரைவிங், லவ்ஸ் ஈட்டிங்னு போட்டிருக்கேன். இவன் எனக்கு தூங்குறது தான் பிடிக்கும், இவங்களுக்கு இவனை தூக்கத்துலேருந்து எழுப்புறது தான் பிடிக்கும். இதை ஆட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இது வந்து எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டாங்க லைக் ஆஃபீஸில் பெரியவங்க லைக் டேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்ககிட்டலாம் கொடுப்பேன், நீ சின்ன பிள்ளை தனமா பண்ணாதமா அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நான் மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அவங்க 2 பேர் சேர்ந்துருக்க ஃபோட்டோ இதெல்லாம் சாட்ஜிபிட்டிலேருந்து எடுத்து தான். நான் அந்த சாட்ஜிபிட்டி கிட்ட வந்து பெல்காம் பொண்ணு மதுரை பையன் ஏதாவது நல்லதாக சொல்லு அப்படின்னு சொன்னேன். அது இப்படி தான் சொல்லிச்சு. அப்புறம் ஹல்தி சங்கீத் இதெல்லாம் வந்து ஐ திங்க் அந்த வெட்டிங் கார்ட் பண்ணுறவங்க ஒரு சாம்பிள் மாதிரி அனுப்பியிருந்தாங்க. அதில் அவங்க டைமிங்கோட போட்டிருந்தாங்க. எங்களுக்கு டைமிங் தெரியாது. ஸோ நான் ஜஸ்ட் கார்டு மட்டும் போட்டுக்கிட்டேன். ஃபைனலி நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்தேன். எவ்ரி கெஸ்ட் கேன் ஸ்கேன் அ கோட் அண்ட் தே கேன் அப்லோட் தேர் பிக்சர்ஸ் வாட் எவர் தே ஆர் டேக்கிங் இந்த வீடியோ இந்த வெட்டிங் அந்த மாதிரி. லைக் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. இவங்க எனிவே ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து எடுத்தாலும் வரப்போகிறவங்க ஒரு 4-5 ஃபோட்டோ எடுக்க தான் செய்வாங்க. அவங்களே எடுக்கலாம், இல்லை குடும்ப மாப்பிள்ளையே எடுக்கலாம், எது வேணால் எடுக்கலாம். ஸோ அவங்க அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்போ வெப்சைட்டோ ஏதோ ஒன்று இருந்துச்சு. அதில் எவ்ரி கெஸ்ட் கேன் அப்லோட் 30 பிக்சர்ஸ் அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. ஸோ அந்த கான்செப்டும் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். என் கல்யாணத்துக்கோ யார் கல்யாணத்துக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ அது வெப்சைட் பார்த்து அவங்க பே பண்ண சொல்லிட்டாங்க. அகை அதை எதுக்கு பேலாம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நான் அதை ஜஸ்ட்டு கூகுள் ட்ரைவ் லிங்கே கொடுத்துட்டேன். நான் யாருக்காவது வேணும்னா அப்லோட் பண்ணிக்கட்டும், இல்லை பார்க்குறதுனா பார்த்துக்கட்டும். இது கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் இல்லையா, அதுக்காக கூகுள் மேப்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணேன். இது வெரி சிம்பிள். கேன்வாவில் வந்து ப்ரோ வாங்கிட்டிங்கன்னா அதுவும் 30 days ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. அதில் ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கூகுள் மேப்பு ஆல்ரெடி ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி அட்ரஸ் போட்டாலே இப்படி அழகாக வந்துடும். இதில் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். வியூ லார்ஜர் மேப்னு கொடுத்தா அது கூகுள் மேப்போட ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மேப் வந்து ஓப்பன் ஆகிடும். இது என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை மட்டும்தான் பண்ணியிருந்தேன். அக்கா வந்து அண்ணி வந்து சொன்னாங்க கவுண்ட் டவுன் வைங்க அப்படி சொன்னாங்க. அந்த வெட்டிங் கார்ட் பண்ணுறவங்க இல்லையா, அவங்க கவுண்ட் டவுன் வச்சு போட்டிருந்தாங்கன்னா பட் அதெல்லாம் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கேன்வாலாம் இது இல்லை, கவுண்ட் டவுன் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. அப்புறம் அகைன் இருக்கவே இருக்குது சாட் ஜிபிடி கேட்டு எப்படி கவுண்ட் டவுன் பண்ணுறது கேட்டு இன்னொரு லிங்க்கில் போய் கவுண்ட் டவுன் க்ரியேட் பண்ணி அதோட எம்பெட்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த ஏதோ எம்பெட் கோட்னு வந்துச்சு. அதை அப்படியே காப்பி பண்ணி ஃபுல்லாக சாட் ஜிபிடி தான். அது சொல்ல நான் அப்படியே பண்ணேன். இப்படி அழகாக அப்படி கவுண்ட் டவுன் கார்டு ஆக்சுவலாக இது மேலே வரும். நிறைய தான் சொல்லிட்டேன். எனிவே இது மேலே வரும். எங்கள் அண்ணா வந்து பாட்டு போடுறீ மதுரை மாப்பிள்ளைன்னு வர்றப்போ அந்த புது மாப்பிள்ளைக்கு அந்த பாட்டு போடுறீ அப்படின்னா அது நான் எவ்வளோ தேடி பார்த்தேன், என்னால் பண்ண முடியல. சாரி பிரதர். ஐ திங்க் ஆட்டோ ப்ளே ஆப்ஷன் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். கேன்வாவில் ஆடியோ ஆட் பண்ணுற ஆப்ஷனே இல்லை. வீடியோ வேணால் ஆன் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் பார்க்குறவங்க தான் ஆன் பண்ணணும், ப்ளே கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு. பட் எனக்கு என்னமோ அது பிடிக்கல, வரவும் இல்லை, எப்படி பண்ணணும்னு தெரில. ஸோ வந்து விட்டுட்டேன். அவன் பாட்டு கேட்டான், அது மட்டும் போட முடியல. ஸ்பாட்டிஃபைல லிங்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் அகைன் நம்மளே போய் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஓப்பன் பண்ணாலே பாட்டு மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். அதை மட்டும் பண்ண முடியல. மற்றபடி
இந்த 2 ஸ்டேட்ஸ் நான் லிங்க் பண்ணுறதுக்காகவே ஆக்சுவலி லைக் இந்த கர்நாடகாவும் தமிழ்நாடும் ஆட் பண்ணால் ஹார்ட் ஷேப்பில் வருதான்னு பார்த்தேன். பட் அது ஹியூமன் ஹார்ட் ஷேப்பில் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ஓவராக போயிடுமோன்னு விட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் அனிமேஷன் பண்ணணும்னு ஆசை. சரியா, லைக் கர்நாடகா ஸ்டேட்டும் தமிழ்நாடு ஸ்டேட்டும் அப்படியே ஒன்றா வந்து அப்படியே ஹியூமன் ஹார்ட் மாதிரி மாறி அப்படியே அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் வந்து என்னென்னவோ பண்ண நினச்சி அப்புறம் யோசிச்சு பார்த்தா நம்ம அப்பா அம்மா கல்யாணத்துலலாம் பண்ணியிருப்பாங்களே, அவங்க கைக்குள்ளேருந்து அம்மா கைக்குள்ளேருந்து அப்பா வருவாங்க, அந்த மாதிரி ஏதாவது காமெடி ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் இதுவே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை, எங்கள் அண்ணே ரொம்ப ஹாப்பி. எங்கள் அப்பா செம்ம ஷாக்கு. எங்கள் அப்பா நான் தூங்கிட்டு இருக்கப்போ எங்கள் அம்மா கிட்ட பெருமையாக பேசுவாங்க, சுசி பாரு எவ்வளோ பண்ணியிருக்கா, நல்லா பண்ணியிருக்கா, வெப்சைட்டே பண்ணியா, கூகுள் மேப் இதில் கிளிக் பண்ண வருதான்னு எங்கள் அப்பா செம்ம ஷாக்கு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஸ்டில் செம்ம ஹாப்பி. ஒரு குட்டி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் மை சைட் ஃபார் திஸ் மேரேஜ். ஸோ தட் இஸ் த எண்ட் ஆஃப் எபிசோட் 1. அண்ட் வெப்சைட் பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவும் வேண்டாம், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மேபி கொடுங்க. நான் நெக்ஸ்ட்டு என் கல்யாணத்துக்கு ஆட் பண்ணிக்குவேன். ஐ டோன்ட் நோ இப்போ என் கல்யாணத்துக்கு நான் வந்து இவ்வளோ இன்வால்வ்டாக, ஐ மீன் லைக் மேபி நான் வேறு ஏதோ பிஸி வேறு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக இன்வால்வ்டாக நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. அதனால இது கொஞ்சம் என் மனசுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியாச்சு. We got the invitations and this is it. இது அழகாக க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து தெளிவாக சொன்னேன், இது வந்து சம் 10x14 சென்டிமீட்டர் ஓகேயா, எல்லாம் கேட்டு தான் வாங்கினது. கார் வந்ததுக்கப்புறம் அப்பா வந்து குட்டியாக இருக்குது அப்படின்றாங்க. எல்லாம் தெளிவாக பார்த்து சொன்னது. எனிவே இது நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு அழகா. இங்கே நாங்கள் பேர் எழுதி கொடுப்போம் அப்படியே நாங்கள் நினச்சிட்ருக்கோம், பார்ப்போம். நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஏதாச்சும் ஆகிறேன். இப்போதைக்கு பாய்.